ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ். நான் உங்கள் ஸ்னில்லாதன். தமிழ்நாட்டில் பிடிஎஸ்க்கு ஸ்டேட் கோட்டாவுக்கு கட் ஆஃப் என்ன, இது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருந்தீங்க, நிறைய தடவையும் கேட்டுட்டீங்க. இப்போ அந்த வீடியோவை நம்ம இப்போ அப்லோட் பண்ணுறோம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 கவர்மெண்ட் டென்டல் காலேஜஸ் தமிழ்நாட்டில் இருக்குது. 92.5% ஆஸ் வெல் 7.5%க்கு மொதல் 2 ரவுண்டுக்கு என்ன கட் ஆஃப் இருந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். இது 2023க்கான டீட்டெயில். ஓகே, இப்போ வந்து பாருங்கள், ஓசி கேட்டகரிக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் டென்டல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் சென்னையில் இருக்கக்கூடிய இந்த கல்லூரியில் ஓசிக்கு 557 ஃபர்ஸ்ட் ரவுண்டில் கட் ஆஃப் இருந்தது. செகண்ட் ரவுண்டில் 548 வரை கிடச்சிது. இது ஸ்டேட் ரேங்க்குங்க. அதுக்கடுத்து பிசிக்கு 544 ஃபர்ஸ்ட் ரவுண்டில் இருந்தது. செகண்ட் ரவுண்டில் 538 வரைக்கும் கிடச்சிது. பிசிஎம்க்கு 540 வரைக்கும் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் கிடச்சிது. செகண்ட் ரவுண்டில் 525 வரைக்கும் கிடச்சிது. எம்பிசி டிஎன்சியில் 520 வரைக்கும் கிடச்சிது. செகண்ட் ரவுண்டில் 515 மார்க் வரைக்கும் கிடச்சிது. எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 439 இருந்தது, 428 வரைக்குமே கிடச்சிது. எஸ்சிஏ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 380 இருந்தது, 352 மார்க் வரைக்கும் கிடச்சிது. எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 352 இருந்தது, 330 மார்க் வரைக்கும் சீட் கிடச்சிது. ரேங்க் வந்து ஸ்டேட் ரேங்க்கு. நம்ம வந்து தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் 2024க்கு கால் ஃபார் பண்ணி நம்ம அப்ளிகேஷன் போட்டதுக்கப்புறம் அவங்க ஸ்டேட் ரேங்க் ரிலீஸ் பண்ணுவாங்கல்ல, அந்த ஸ்டேட் ஜென்ரல் ரேங்க்குங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் டென்டல் காலேஜ் புதுக்கோட்டை. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஓசிக்கு 542 மார்க்காக இருந்தது, 542 செகண்ட் ரவுண்டுக்கு அதே தான் கண்டினியூ ஆணுச்சு. பிசி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 532 இருந்தது, 514 குறைஞ்சிது. பிசிஎம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 534 இருந்தது, 528 குறைஞ்சிது. எம்பிசி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 511 இருந்தது, 507 வரைக்கும் சீட் கிடச்சிது. எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 427 இருந்தது, 421 மார்க் வரைக்கும் சீட் கிடச்சிது. எஸ்சிஏ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 374 செகண்ட் ரவுண்ட்லேயும் அதே ரேங்க் அதே மார்க் தான் ரீட்டைன் ஆணுச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் டென்டல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் கடலூர். இது கவர்மெண்ட் காலேஜாக மாற்றியாச்சு, ராஜா முத்தையா டென்டல் காலேஜை. இங்கே வந்து ஓசிக்கு ஃபஸ்ட் ரவுண்டில் 548 அதே மார்க் அதே ரேங்க் தான். பிசி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு செகண்ட் ரவுண்ட்லையும் பிசி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 529 இருந்தது, 513 மார்க் வரைக்கும் சீட் கிடச்சிது. பிசிஎம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 521 இருந்தது, 508 மார்க் வரைக்கும் சீட் கிடச்சிது. எம்பிசி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 509 இருந்தது, 503 மார்க் வரைக்கும் சீட் கிடச்சிது. எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 425 இருந்தது, 415 மார்க் வரைக்கும் சீட் கிடச்சிது. எஸ்சிஏ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 375 இருந்தது, 377 இன்க்ரீஸ் ஆணுச்சு. எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 348 இருந்தது, 317 குறைஞ்சிது. ஸோ இதுதான் நமக்கு வந்து 3 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் 92.5%க்கான ரிசர்வேஷன். இப்போது நம்ம 3 கவர்மெண்ட் காலேஜுக்கும் சேர்த்து 7.5% ரிசர்வேஷனுக்கு எவ்வளோ கட் ஆஃப் மார்க் இருந்துச்சு 3 காலேஜுக்குமே சேர்த்துங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்டில் 366 இருந்தது, செகண்ட் ரவுண்ட்லேயும் அதே தான் மெயின்டைன் ஆணுச்சு கடலூர் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில். பிசிக்கு 353 இருந்தது, அதே தான் கடலூர் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ். பிசிஎம்க்கு 334 அதே தான் புதுக்கோட்டை டென்டல் காலேஜ், மெடிக்கல் காலேஜில் டென்டல் காலேஜ். எம்பிசிக்கு 361 இருந்தது, 351 குறைஞ்சிது, கவர்மெண்ட் டென்டல் காலேஜ் புதுக்கோட்டை. எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 330 இருந்தது, அப்படியே தான் இருந்தது, தமிழ்நாடு கவர்மெண்ட் டென்டல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் சென்னை. எஸ்சிஏ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 338 இருந்தது, 338 அப்படியே தான் மெயின்டைன் ஆணுச்சு கடலூர் டென்டல் காலேஜ். ஸோ இதெல்லாம் டென்டல் காலேஜ். ஓகே, ஸோ இதுதான் நம்ம வந்து 2023 பற்றி தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். 2024க்கு ஜஸ்ட் கம்பேர் பண்ணிக்கோங்க. அந்த ரேங்க் போட்டிருக்கோம் இல்லையா, அதில் இருந்தீங்கன்னா நீங்கள் சேஃப். இதோட பிடிஎஃப் நம்ம டெலிகிராம் சேனலில் ஷேர் பண்ணுவோம். நம்ம டெலிகிராம் சேனல்லேருந்து அதை டவுன்லோட் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கா? லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாப்பி டு ஹெல்ப் யூ.